மெயினாக மலச்சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே காரணம் அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் காரணம். ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மலம் வந்து உஷ்ணம் அப்படிங்கிறதுனால அந்த உஷ்ணத்தில் உருவாகிற வாயு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புழு வீங்க வச்சிடும். ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது, ஒரு உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. நாங்கள் மலச்சிக்கலுக்கு வந்து 100% குணமாகக்கூடிய நல்ல மருந்துகளே கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரோ சக்தி இளையராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலச்சிக்கல், அதாவது நாள்பட்ட மலச்சிக்கலை பற்றின முழுமையான புரிதலுக்கு தான் இந்த பதிவு. குறிப்பாக வந்து ஏன் மலச்சிக்கல் வருது, ஏன் இது நாள்பட்ட ரொம்ப நாளாக இந்த சிக்கல் எனக்கு இருக்குது, நான் எங்கே தவறு செஞ்சேன், சாப்பாட்டில் நான் எங்கே தவறு செஞ்சேன், நான் உண்மையிலேயே எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறேன் அப்படிங்கிற புரிதலை உருவாக்குறதுக்கு தான் இந்த முழுமையான பதிவு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4 இருமுறை, ஒரு நாளைக்கு 2 முறை கம்பல்சரி நீங்கள் மோஷன் போயிருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே போகிறது, மாலை ஒரு முறை கம்பல்சரி நீங்கள் வந்து மலம் போயிருந்தா அப்படின்னா அதுதான் சரியான ஆரோக்கியமான சரியான பாதையில் இந்த உடல் பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அதுதான் சரியானதும் கூட. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக மலச்சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே காரணம் அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் காரணம். ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காமனான உணவு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் இட்லி தோசை சாப்பிட்றது, சாம்பார் சாப்பிட்றது, சட்னி சாப்பிட்றது, மதியம் உணவு சாப்பிட்றது, அது கூடவே சாம்பார் சாப்பிட்றது, காய்கறி பொரியல், புளி ரசம், தயிர், இதான் நிறுத்திக்கிறோம். சாயந்தரம் நைட் என்ன சாப்பிட்றோம், எகெயின் டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி சம்திங், இடியாப்பம், என்னென்னோ. இதில் எந்த அளவுக்கு நீர் வடிவம் உள்ள உணவுகள் உள்ள இருக்குது, அதாவது நீர் சத்துள்ள உணவுகள் எவ்வளோ இருக்குது, இட்லியில் எவ்வளோ நீர் சத்து இருக்குது. இட்லி வேகிறதோட சரி, நீராவியில் வேகுது, நீரோட சத்து உள்ளே எடுத்துக்குதே ஒழிய நீர் கண்டன் தனி சத்து அதில் அதிகமாக கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் சாம்பார்லேயும் அந்தளவுக்கு நீர் சத்து கிடையாது. நீங்கள் உங்களுடைய என்டையர் உணவு பழக்கத்தில் பாருங்கள், எங்கேயுமே நீர் சத்து உள்ள உணவுகளை எடுக்கிறது நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தோசை சாப்பிட்டா நிறைய பேர் தனித்தாக அதிகமாக எடுக்கும். ஏன் அப்படின்னா, தோசை குடலை வறட்சி பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றீங்க, மெல்றோம், முழுங்குறோம், இரைப்பை போய் சென்றடையுது, இரைப்பையில் முழுமையாக செரிமானம் அடைஞ்சு சிறுகுடல் வருது, சிறுகுடலில் வந்து சத்துக்கள் பிரித்து எடுக்கப்படுது. அந்த உணவு வந்து என்ன ஆகுது, சிறுகுடல் தாண்டி பெருகுடல் போகுது. பெருகுடல் போகும்போது அந்த மலத்தில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே பிரித்து வெளியெடுக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த உணவை வந்து பாக்டீரியாஸ் எல்லாம் சேர்ந்து அதை அழித்து மலமாக மாற்றி மலக்குடலுக்கு கொண்டு வர்றது. மலக்குடலில் வந்த உடனே அங்கே ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் மலம் அங்கே அதிகமாக தேங்கும் போது நமக்கு மலம் வெளியேறும். இதுதான் ப்ராசஸ். தொண்டைக்குழியிலிருந்து மலக்குடல் வரைக்கும் சளி மாதிரியான ஒரு வகையான சவ்வு படலம் இருக்கும், மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. தொண்டைக்குழியிலிருந்தே இருக்கும். ஏன்னா அந்த உணவு வலிக்கிட்டு போகிறது, செரிமானம் அடைகிறது, சிறுகுடலுக்கு அனுப்புறதுக்கு, பெருகுடல் போய் போகிறதுக்கு, மலக்குடல் வரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான வளவளப்பு லேயர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுதான் அந்த உணவையும் மலத்தையும் அப்படியே வலிக்கி அடுத்தடுத்த அளவுக்கு கொண்டு போகிறது. இப்போ இங்கே இப்படி நடக்கும்போது எங்கே மலச்சிக்கல் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பையை தாண்டி உணவு சிறுகுடல் வரும்போதே அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி பண்ணக்கூடிய உணவுகள் தான் நம்ம சாப்பிட்றோம். குறிப்பாக இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அதில் நீர்த்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா, சிறுகுடல் தாண்டி பெருகுடல் போகும்போது பெருகுடலை தாண்டி போக முடியல. காரணம் என்னென்னா, எல்லாமே அதில் நீர் சத்தே இல்லை. பெருங்குடலோட மிக மிக முக்கியமான வேலையை அங்கே இருக்க அந்த மலத்தில் கூடிய நீரை உறிஞ்சுறது தான். அப்போ அதில் நீர் இல்லைங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லேயருக்கு அது வலிக்கிட்டு போக முடியாதனால அது அங்கேயே செட்டில் டவுன் ஆகுது. அது அங்கேயே நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே ஆல்ரெடி வளவளப்பு லேயர்கள் இருக்கு இல்லைங்களா, அது மேலேயே அது உட்கார்றதுனால என்ன ஆகிடுதுன்னா, அதுக்கு அடுத்தடுத்து கீழே இருக்கக்கூடிய லேயர்கள் எல்லாமே டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும், மலம் ஒரு உஷ்ணம் சார்ந்த ஒரு பொருள். மலங்கிறதே உஷ்ணம் தான். வெளியேறும் போதே நமக்கே தெரியும், லைட்டாக ஹீட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த உஷ்ணம் அங்கேயே உட்காரும் போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொந்தரவுகள் அதிகமாக ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணம் கடுமையாக ஆக ஆரம்பிக்கும். அப்போது நிறைய பேருக்கு மலக்குடலை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, மலக்குடலில் 10 mm ஸ்டூல் இருக்குது, இந்த அளவுக்கு உள்ள தங்கிய அப்படியே லேயர் பை லேயராக அங்கேயே பெருங்குடலில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மலம் வந்து உஷ்ணம் அப்படிங்கிறதுனால அந்த உஷ்ணத்தில் உருவாகிற வாயு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புழு வீங்க வச்சிடும், நிறைய ஊத வச்சிரும். சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா மந்த புத்தி ஆயிரும். அங்கே உருவாகிற வாயுக்கள் உடம்புக்குடைய எல்லா பகுதிகளுக்கும் பயணித்து போய் என்ன ஆகுன்னா, மூளை வரைக்கும் போய் ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது, ஒரு உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது.
மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல் இருக்கும், அப்செட் மைண்டு, வாழ்க்கை மேலே வெறுப்பு, என்னடா இந்த வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வரைக்கும் ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சு முடிக்கலாம், ஒரு திருப்தியாக அதை முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக வராது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய உபாதைகள் அதனால் ஏற்படுது. ஸோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நெக்கச்சக்கமான உடல் உபாதைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் வடிவமான உணவுகள் எடுத்துக்கணும், நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இதுக்கு சிறந்த உணவு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடன் சம்பா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அரிசி பேர் வந்து கருடன் சம்பா. ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன அரிசின்னு கேட்கக்கூடாது. இப்போ திரும்ப சொல்லிட்டேன், 1க்கு 5 தடவை சொல்கிறேன், கருடன் சம்பா, கருடன் சம்பா, கருடன் சம்பா. சரிங்களா? இந்த அரிசியை இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும். அதையுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் அரிசி எங்கே வைக்கணும்னு கேட்காதீங்க. உங்கங்க ஊர்கள்லேயே மாவட்டங்களில் தோறும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இயற்கை அங்காடி இருக்குது. இயற்கை அங்காடி அப்படின்னா ஆர்கானிக் ஸ்டோர். அங்கே போயிட்டு பாரம்பரிய அரிசிகள் விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கருடன் சம்பா அரிசி வேணும், அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஆர்டர் கொடுத்து, அவங்ககிட்டே ஆர்டர் கொடுத்து நீங்கள் எங்கே அரிசி வாங்குறீங்களோ அங்கே ஆர்டர் கொடுத்து வாங்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து சாதம் வடிச்சிடணும். கஞ்சி வடிச்சிட்டு அதில் 3 வேளையும் சாப்பாடு, 3 வேளையும் சாதம் தான் சாப்பிடணும். சாப்பாடு, காய்கறி பொரியல், நல்ல இது வந்து நல்ல நார்ச்சத்துள்ள அரிசி. நம்ம தேர்வுல நார்ச்சத்துள்ள சாப்பாடுன்னு அது மாதிரி இது நல்ல நார்ச்சத்துள்ள அரிசி. அது கூடவே நீர் காய்கறி பொரியல், நிறைய நீர் காய்கறி பொரியல் வச்சு சாதத்தையும் அதே கலக்கிக்குள்ளே வச்சு சாப்பிட்டு, நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மலை நெல்லிக்காய், ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் வைக்கிறாங்களே நெல்லிக்காய், அவ்வளோ சரி குண்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி, தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடித்து, புளி கரைசல் இருக்கு இல்லையா, புளி கரைசலுக்கு பதிலாக புளியை தவிர்த்துட்டு இந்த ஜூஸை அப்படியே போட்டு மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே ரசம் வைக்கிறது. ரசம் வச்சு சாப்பிட்டு வெண்ணெய் எடுத்த மோர், வெண்ணெய் எடுத்தால் தான் மோர், தயிரில் தண்ணி ஊற்றுறதுக்கு பேர் மோர் கிடையாது. வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோரை சாப்பிடுங்க. இரவு நேரங்களில் மோர் வேண்டாம். சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம், இதை 3ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் மலம் அழகாக வந்து வெளியேறது வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதுவே போதுமா, நாள்பட்ட மலச்சிக்கலை சரி பண்ணிடுமா, இந்த உணவு பழக்கமே போதுமா அப்படின்னா இது கிடையாது. இது ஒரு பகுதி, ஒரு 20% இது சப்போர்ட் பண்ணும். மீதி 80% நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு மருத்துவம் தான் சரி. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நீங்கள் சித்த மருத்துவத்தில் இதில் பர்ஃபெக்டாக 100% ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான மருந்துகள் இருக்குது. நான் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. எங்கள் கிளினிக் இங்கே தான் இருக்குது. எங்களை நேரடியாக வந்து பார்க்கணும், மருத்துவம் எடுக்கணும்னா தாராளமாக வரலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் மலச்சிக்கலுக்கு வந்து 100% குணமாகக்கூடிய நல்ல மருந்துகளே கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பீங்க. எதுக்கு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் என்கொயரி பண்ணலாம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க கிட்ட மருத்துவம் எடுத்தால் நமக்கு நோய் 100% குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சும்மா ஃபோன் பண்ணி அது எப்படி, இது எப்படி, அது என்ன பண்ணலாம், இது இந்த செகண்ட் தாட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணவே வேண்டாம், எங்களுக்கு தொடர்பு கொள்ளவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் பிரைமரியாக நம்ம இவங்ககிட்ட போகலாம், சரி பண்ணிக்கலாம், இவங்க 100% சரி பண்ணி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் வாட்ஸ்அப் மட்டுமே பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. நாங்கள் மருந்தும் பார்க்கணும், தூரத்துலேருந்து யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மருத்துவமும் கொடுக்கணும். சேம் வந்து நாங்கள் வந்து மற்ற வேலைகளையும் பார்க்கணும். எல்லா வேலையும் பார்க்கறதுனால ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எங்களால் எடுக்க முடியாத காரணம் என்னன்னா இந்த சூழல் தான் காரணம். என்னை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா சென்னைக்கு நான் மாதத்தில் வந்து 2வது வாரமும் 4வது வாரமும் புதன் வியாழன் நான் வரேன். என்னை சென்னையில் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்க்கலாம். ஸோ உணவு பழக்கங்கள் இதுதான், எங்களுடைய மருத்துவ விஷயமும் இதுதான். 100க்கு 100% எங்ககிட்ட வந்து நோய்களை வந்து குணப்படுத்தி கொடுப்போம். மேலும் எங்ககிட்ட மருந்தோட விலை வந்து கூடுதலாக தான் இருக்கும். ஸோ மலச்சிக்கலுக்கு பல காரணங்கள் இருக்குது. அங்கே உஷ்ணம் அதிகரிச்சிருக்கலாம், நார்ச்சத்து குறைபாடாக இருக்கலாம், இல்லை அங்கே வந்து வாய்வு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், நீங்கள் உணவு சாப்பிட்ற உணவுகள் சரியாக செரிமானம் அடையாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு வந்து மலச்சிக்கல் காரணமாக இருக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து நம்ம மருந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மருந்து செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரே டைமில் எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரியான மருத்துவமும் மருந்துகளும் நாங்கள் கொடுக்கறதுனால எங்ககிட்ட விலை கூடுதலாகத்தான் இருக்கும். அதற்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு நம்ம யோகம் சேனல் மீடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.